ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பர்மாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நான் வரவேற்றுக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய மதிய வேலைகள் தான் பார்க்க போகிறீங்க. அதோட உங்கள் கூட சில நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுங்க, லேடிஸ்க்கு யாருங்க, நம்மளுக்குள்ள அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அங்கே நம்ம என்னென்ன பண்ணுறோம். ஒரு நாள் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் விட்டால் கண்டிப்பாக அந்த வீடாகவே இருக்காது. நம்ம எந்த இடத்துல பாத்திரம் வச்சுருக்கோமோ அது அப்படியே தான் இருக்கும். காலையில் பசங்களை ரெடி பண்ணிட்டு விட்டோம்னா அந்த இடம் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஹவுஸ் ஒய்ஃபாக தானே இருக்க, உனக்கு என்ன வேலை, நீ கொஞ்சம் வேலை தானே இருக்குது, அதை செஞ்சு முடிச்சுட்டு தூங்குறது தானே வேலைன்னு சொல்லி வெளியில் எல்லோரும் கிண்டல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பசங்களையும் நம்ம ரெடி பண்ணிட்டு வீட்டில் ஹஸ்பண்டுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் நம்மளுக்கு காஃபி டைம்னு இருக்கும். அதை நம்ம ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டா நம்ம ஓரளவுக்கு நிம்மதியாகவே குடிக்க முடியும். அப்போ தான் நம்மளுக்கும் நிம்மதியாக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும். அப்போ தான் அதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் தெரியுங்க. ஒரு நாள் நம்மளுக்கு நம்ம லீவ் எடுத்துட்டேன்னு வைங்க, அது வீடாகவே இருக்காது உண்மையிலேயே. அதெல்லாம் வெளியே இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுகிறவங்கள விமர்சிக்கிறவங்களுக்கெல்லாம் அது புரியலையான்னு தெரியல. எல்லா வேலை அது சின்ன சின்ன வேலைகள் தான். இப்போ பாத்திரங்களை வருது, வீடு கூட்டுறது, துணி துவைக்கிறது, துணி மடித்து வைக்கிறது, காய வைக்கிறது, வீடு துடைக்கிறது, எல்லாம் க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு அது குட்டி குட்டி வேலையாக தான் தெரியும். ஆனால் நம்ம அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அதுலேயே நம்ம பசங்களையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான பிடித்த உணவுகளையும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு தேவையானதையும் செஞ்சுட்டு ஒரு ஹோம் மேக்கராக எந்தளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டால் தான் அது ஒரு குடும்பமாகவே இருக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன ஸ்ட்ரெஸ் வரணுமோ எல்லாமே வரும். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் எவ்வளவோ உடம்புல மாறுதல்கள் இருக்குது. சுத்தமாகவே சத்து போயிடும் லேடிஸ் எல்லாத்துக்கும். ஓரளவுக்கு அப்போ இருக்கிற உணவு முறைகள் கூட இப்போ இல்லை. எதுலேயுமே கலப்படம் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. நம்ம என்ன தான் நம்ம வாங்கி ஓரளவுக்கு ஆர்கானிக்காக வாங்கி பயன்படுத்தணும், இயற்கை முறையில் பயன்படுத்தணும்னாலும் நம்மளே வீட்டில் வளர வச்சு நம்ம சாப்பிட்டா தான் உண்டு. அது எல்லாமே கிடைக்கும்னா அது சாத்தியமும் கிடையாது. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்கி சமைச்சிக்க வேண்டியதுதான். ஆனால் அப்படி சாப்பிட்டு நம்ம உடம்பும் வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேர் எடுத்துக்கிறதுல மட்டும்தான் அந்த லேடிஸ்க்கு ஒரு சந்தோஷமே. நம்மளுக்கு ஏதோ பொருள் வாங்கி கொடுக்குறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, வெளியே கூப்பிட்டு போகிறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒன்று என்னென்னா மனசு மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் இருக்கணும். நம்முடைய ஹஸ்பண்ட் நம்மளை கேராக பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க. கேர்னால் ரொம்ப கேர்லாம் கூட இல்லை, வார்த்தைகளில் நம்மளுக்கு மனசு மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். மேக்ஸிமம் லேடிஸ் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தான். அதுவே ஒரு பெரிய ஒரு எனர்ஜி மாதிரி நம்மளுக்கு இருக்குது. எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவங்க பாசமாக நம்மள்ட்ட பேசினாலே போதும். மேக்ஸிமம் ஒரு முக்கால்வாசி லேடிஸ் எல்லாமே ஹோம் மேக்கர் எல்லாமே எதிர்பார்க்குறது இது ஒன்று தான். அந்த வேலை செஞ்ச அலுப்பே தெரியாது. இந்த மாதிரி அவங்க நம்மள்ட்ட பாசமாக பேசினாலே. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னா நமக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குதோ, நம்ம மனசுக்கு எது மகிழ்ச்சியை தருதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே நம்மளை வச்சுட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய மகிழ்ச்சியை நம்மளே உருவாக்கிக்க தாங்க முயற்சி பண்ணணும். ஏன்னா இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க, அவங்க தூண்டுகோலாக இருப்பாங்க, அப்படி இப்படி எதையுமே நம்ம மற்றவங்க சாடியே போகவே முடியாதுங்க. நமக்கு தேவையானதை நம்ம மனசுக்கு மகிழ்ச்சி எது கொடுக்குதோ அதை நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கணும். ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு. ஆனால் எவ்வளோ விஷயங்கள் நமக்குன்னு இப்போ காலேஜ் படிக்கும் போது இல்லை எவ்வளோ கனவுகள் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரு குழந்தை பிறப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்மளோட அத்தனை கனவுகளையும் விட்டுட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு நம்ம அப்படியே அடைஞ்சு போன மாதிரி இருக்கோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் பெருசாக்கிட்டு தான் நம்ம ஏதாச்சும் நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எதாவது பண்ண முடியும்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதை எல்லாமே யாருமே யோசிக்கிறதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம அதுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே நம்ம மனசுக்கு எது மகிழ்ச்சி தருதோ அது நல்ல வழியாக இருந்தால், ஒரு நேர்மையான வழியில் இருந்தால் நிச்சயமாக அதை முன்னிலைப்படுத்தி நம்மளுடைய மனசை மகிழ்ச்சி அடைகிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுலேயே பார்த்திங்கன்னா அம்மியில் அரைச்சிட்ருக்கேன். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மாலாம் அம்மியில் தான் அரைப்பாங்க. இப்போ மிக்ஸி வந்தப்போ நிறைய போயிடுச்சு. இப்போ என்னதே பார்த்திங்கன்னா பின்னாடி ரொம்ப நாள் ஓரளவுக்கு அரைக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி அரைச்சிட்டு இருக்கேன். திருப்பி பழைய ஞாபகங்கள்லாம் வருது. சின்ன பிள்ளையில் அழகாக உட்காந்து இந்த அம்மியில் ஆட்டாங்கல்லாம் அம்மா அரைச்சி குழம்பெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. துவையல் குழம்பு எல்லாம் செய்வாங்க. அந்த ருசியே தனி தான். நம்மளும் கொஞ்சம் அப்போ இருக்கிற மாதிரி போவோம். என்ன டைம் ஆனால் ஆகிட்டு போகுது, கொஞ்சம் நேரம் இதுக்காக ஒதுக்கி
கொஞ்சம் முன்னாடியே வேலை பார்த்து நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். அப்படி அரைச்சி தான் அன்றைக்கி வந்து புளிக்குழம்பு வந்து வச்சுருந்தேன். உண்மையிலே செம்மையாக இருந்ததுங்க. இத்தனைக்கும் அது முத்தின தேங்காய் தான். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா கூட கொஞ்சம் துப்பி துப்பியாக தெரியும். ஆனால் நான் அம்மியில் வந்து அரைச்சி போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட அந்த மாதிரி தெரியவே கிடையாது. அவ்வளோ அருமையாக குழம்பு இருந்தது. அதில் துவையலும் வந்து நான் செஞ்சேன். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து மனசுக்கு மகிழ்ச்சி தர பழைய ஞாபகங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அம்மி அரைக்கிறது, ஆட்டாங்கல் அரைக்கிறது, இந்த அடுப்பு வந்து செங்கல் அடுப்பு, அந்த தூள் அடுப்பு, மரத்தூள் அடுப்பு அதெல்லாம் வச்சு தோசை சுடுறது, அதில் குழம்பு செய்வாங்களா அப்போல்லாம் சின்ன வயசில். அதெல்லாம் திருப்பி அந்த நாட்கள்லாம் வராதா அப்படின்னு நம்ம வந்து ஏங்குற அளவுக்கு தான் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து இப்போ அதெல்லாம் திருப்பி கொண்டு வர முடியுமா நானும் முயற்சி பண்ணுறேன். இப்போதைக்கு அம்மி தான் வந்து எடுத்திருக்கேன். ஆட்டாங்கல் வந்து நான் எடுத்துகிட்டு வரணும். அதுலேயும் எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் பழைய மாதிரி மாவாட்டி எல்லாம் வந்து செய்யணும்னு ஆசையாக இருக்குது. பார்க்கலாம், அது மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து பழைய ஞாபகங்கள் கொண்டு வர மாதிரி அது எல்லாமே செய்யலாம். நம்ம உடம்புக்கும் உண்மையிலேயே நல்லது. உண்மையை சொல்லப்போனால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சத்து வந்து இப்போ கிடையவே கிடையாது. அந்த அந்த ஒரு எனர்ஜியும் இல்லை. என்ன தான் சாப்பிட்டாலும் ஒரு சத்து போன மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு நம்ம தாங்க மோட்டிவேட் பண்ணிக்கலாம். இவங்க பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க அப்படிலாம் எதுவும் யோசிக்கிறதுக்கெலாம் இப்போ போகிற அவசர உலகத்தில் எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நமக்கு நாமே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. உண்மையிலே ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் வந்து கிடச்சிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்வேஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு இப்போதைக்கு அவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு அது இதுன்னு ஏதோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே நம்ம குழந்தைங்க முகத்தை பார்க்கும்போது அது எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும். அது எதுவுமே நம்ம கண்ணு முன்னாடியே வந்து தெரியவே தெரியாது. இல்லை அவங்கள பார்த்துக்கிறதுலேயே நம்மளுக்கு அதிகமாக வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் சில டைமில். எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் அமுச்சு விட்டு மறுபடியும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் ரொட்டீனாக நம்ம வந்து பார்த்துட்டு ஈவினிங் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமான்னு சொல்லி அதுக்கு ஸ்பெஷலாக எதாவது வந்து செஞ்சுட்டு, என்னங்க ஸ்பெஷலாக அவங்க சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஏதோ ஒன்று பதார்த்தம் வந்து செஞ்சு தரோம். அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நைட்டு படுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிருது. உண்மையிலேயே குட்டி பசங்க இருந்தால் இன்னும் நைட்டில் தூங்கவும் முடியாது. இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு தேவையானது நம்ம அவங்கள பார்த்த உடனே நமக்கு அந்த வலியெல்லாம் மறந்து போயிடும். இன்றைக்கி அதே மாதிரி கொஞ்சம் அவனையும் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, என்னை வாழைப்பூவே அவன் பறிக்க விடவே இல்லை குட்டி பையன். எல்லாத்தையும் மீறி ஒரு குழம்பு வந்து வச்சாச்சு. நான் இன்றைக்கி அவரைக்காய், பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு புளிக்குழம்பு தான் வந்து வச்சுருக்கேன். உண்மையிலே செம்மையாக இருந்ததுங்க. அம்மியில் அரைச்சி தேங்காய் வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு புடலங்காய் பொரியலும் வாழைப்பூவும் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் வச்சு தான் சாப்பிட்ருந்தேன். உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூப்பரான உணவு தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி, வணக்கம்.